திரு மாதவன், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றது கடந்த திமுக ஆட்சியில தீர்மானமா நிறைவேற்றப்பட்ட போது எல்லாரும் அதுக்கு ஓட்டு போட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்திலும் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான். இன்னைக்கு திமுக என்ன சொல்லுதோ அன்னைக்கும் அதே தான் சொன்னாங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஆனா இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் இடத்துக்கு வந்துட்டாங்க. தாவேகா கூட்டணி கட்சிகள்லாம் இருந்து நோ டீலிமிட்டேஷன் வந்துட்டு இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை ஆதரிக்கிற திமுகவை பாத்தீங்களா பாஜகவோடு நெருங்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்வதும், அரசியல்ல நிரந்தர நண்பன் இல்லை, நிரந்தர பகைவர் இல்லைன்னு திமுக தரப்பில் எதிர்வினை ஆற்றுவதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப டெல்லி அரசியல் எப்படிதான் போகுது? இது நல்ல கேள்வி விஜயன். அதை கொஞ்சம் நுணுக்கமா ஆராய்ஞ்சா சில விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். நான் முதல்ல இது சொல்வது யாரு? கனிமொழி சோமு. அரசியல்ல யாரு சொல்றாங்கிறது முக்கியம். கனிமொழி சோமு ரொம்ப மூத்த தலைவர் கிடையாது, ஒரு எம்பி. அவரை டெல்லி பாணியில சொல்ல போனா இது ஒரு ட்ரையல் பலூன். திமுக தரப்பிலிருந்து நீங்க பேசி பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா ஒரு சிக்னல் மாதிரி கொடுக்கலாம். அதுல திரு பெருமாள்மணி சொன்ன மாதிரி கூட்டணிங்கிறது அவசியம் இல்லை, பல விதத்துல கட்சிக்கு அவங்க உதவுறதுக்கு, மறைமுகமாக உதவுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பொதுவாக நான் இப்ப பாக்குறது என்னன்னா, தாவேகாவும் திமுகவும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டின் மக்களை நடுவுல செல்வாக்கு விரும்புகிறாங்களே ஒழிய, டெல்லி அரசியலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி நல்லது பண்ணாட்டாலும் தீமை பண்ணாம ஒரு விதத்துல மறைமுகமாக தனக்கு சாதகமாக இருக்குமா என்பதுதான் அவர்களுடைய ரெண்டு கட்சிகளோடும் போக்கு இருக்கு. நீங்க சொல்றது தாவேகாவும் எதிர்பார்க்குது பாஜக ஒரு மென்போக்கு, திமுகவும் ஒரு மென்போக்கோட தான் இருக்காங்கன்றீங்களா? எடுத்துக்காட்டா சொல்றேன், இந்த வந்தே மாத்திரம் ஆளுநர் சொன்னார்னு தமிழ் தாய் வாழ்த்துக்கு அதுக்கு முதலிடம் கொடுத்தது, அது ஒரு சிக்னல். அவங்க தாவேகாவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு, மத்திய அரசுக்கு, ஒன்றிய அரசுக்கு ஒரு சிக்னல் சொல்றாங்க. அந்த சிக்னல்ல என்னன்னா, நாங்க கொஞ்சமா இப்படி நகர்றோம், நீங்க எப்படி நகர்றீங்கன்னு பாக்கலாங்கிறது தான் இது. அது டீலிமிட்டேஷனுக்கு வருவோம். நம்ம மறுவரைவுனா என்ன அர்த்தம்னா, இது அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, திமுக ஒரு முக்கியமான விஷயத்துல அவங்க இன்னும் விட்டு கொடுக்கல. தமிழ்நாட்டோட பங்கு இருக்குல்ல, மறுவரைவுங்கிறது சீட் நம்பரை கூட்டலாம். 545 இருந்து 950 ஆக்கலாம், 1000 ஆக்கலாம். அதுல தமிழ்நாட்டுக்கும் 50% கூடி, உத்தரப்பிரதேசத்துக்கும் 50% கூடினா, அதுல ப்ராப்ளம் என்னன்னா, சீட் ஷேர்னு ஒண்ணு இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்திய மக்களவையில எவ்வளவு பங்கு இருக்குங்கிறது குறையாம இருக்கும் பட்சத்துல திமுகவுக்கு கொஞ்சம் இப்படியும் அப்படியும் பேசினா, அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இருந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, பிரௌனி பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ இருக்கு. நீங்க சொல்றது பாரதிய ஜனதா, நான் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு, இப்ப தொகுதி மறுவரையறை அதற்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம அரசியலா பார்த்தோம்னா, திமுக பாஜகவிடம் ஏதோ எதிர்பார்க்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒரு மென்போக்கா இருக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அதுதான் நீங்க சொல்ல வரதா? ஆமா, நீங்க மென்போக்குங்கிறதான் சரியான வார்த்தை விஜயன். மென்போக்குனா அதை எப்படி வேணா நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். மென்போக்குல நீங்களும் ஒரு மாதிரி என்னை கண்டுக்காம இருங்க, நானும் கண்டுக்காம இருக்கேன், நடுநிலையில இருந்து பேசுறேன், கூட ஏதாவது மேல வேணும்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு ஒரு சிக்னல் கொடுக்கற மாதிரி எனக்கு தோணுது. அதுல முக்கியமாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எங்களுக்கு சாதகமாக நீங்க ஒன்னும் பண்ணாட்டாலும், முதலமைச்சர் விஜய்க்கு சாதகமாக ஒன்னும் பண்ணாம இருங்க, அப்படி இருந்தா நாங்க ஒரு மாதிரி இருப்போங்கிறது ஒரு சிக்னலா இருக்கலாம். ஆனா கூடவே இன்னொன்னு பார்க்கலாம், மாணிக்கம் தாக்கூரும் பாரதிய ஜனதா கட்சியும் பாத்தீங்கன்னா, மத்திய அரசுல காங்கிரஸ் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கியமான எதிரி. இப்ப அதே இடத்த தமிழ்நாட்டுல தாவேகா அரசுல சேர்ந்ததுனால திமுகக்கும் ஒரு எதிரி ஆயிடுது.
அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ரீதியில ஒரு விதமா அவங்க வந்து ஒத்துழைக்கு அதாவது அந்த டிகிரி ஆஃப் கோஆபரேஷன் சொல்லலாம். ஒத்துழைக்கிறதுலயே ஒரு டிகிரி வந்து கொஞ்சம் குறையறதுக்கு பதிலா கூடி இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்கணும்னா திரு மாதவன், நம்ம போன வாரம் கூட நம்ம இதே ஒரு தலைப்பிலேயே நம்ம பேசி இருக்கோம். திமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த முக்கோண விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு. காங்கிரஸ் தரப்பில் இருந்துதான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பெரிய சந்தேகம் இல்லை. பாஜக திமுக உறவுன்னு அவங்க அப்படி போக மாட்டாங்கன்னு நம்புறோன்னு தான் விசிக இடதுசாரிகள்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க மாணிக்கம் தாகூரை பார்த்தா அவர் திட்ட தெளிவா சொல்றாரு, அவங்க ஓட்டு போட போறாங்கங்க, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த நடந்துருச்சு அப்படின்றார். ராகுல் காந்தி எட்டப்பர்கள்னு எச்சரிக்கை. ஏன் காங்கிரஸ் இந்த ரோலை எடுத்துட்டே இருக்கிறாங்க? திமுக பாஜக மறைமுக உறவோ இல்ல புதிய நண்பன் ஏன் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? நீண்ட நாள் பிளான் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியில கூட்டணியில இப்போ இருக்கிற மாதிரி இடத்த கூட்டணும். ஏன்னா தென் மாநிலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா 3 மாநிலத்தில ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பங்கீடு இருக்கு. அவங்களுடைய சபலம் என்னன்னா வட இந்தியால காங்கிரஸின் செல்வாக்கு குறைந்த பட்சத்துல தென் இந்தியாத்துல இது தமிழ்நாட்டுல கூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக காங்கிரஸ் இதை பார்க்கிறது. ஓகே ஓகே. அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறதுங்கிறது முதல் குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள தன்னுடைய இடத்தையும் செல்வாக்கையும் கூட்டுவதற்கு அதிமுகவோ அல்லது தவேகவோ தான் சாத்தியக்கூறு கூட தெரிகிறது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம அதிகமாக பேசப்படாத விஷயம் என்னன்னா, கடந்த தமிழ்நாடு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இருந்ததை ஒழிய ஆட்சியில திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு பங்கு இருக்கல. அதனாலதான் அவங்க வெளியில வந்தாங்க. இதனால திமுகவின் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, என்ன வச்சுதான் நீங்க, உங்களை வச்சு நான் இல்லங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுல தான் அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்பட்டது. அது நம்ம மறந்துடுறோம். நம்ம பேசலாம்.